எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸர் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரைசைக்கிள் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைசைக்கிள் பார்த்தீங்கன்னா மேலே பாடி மட்டும் கட்டுறதுக்கு வந்தாங்க. அதான் பார்த்தீங்கன்னா நீ வீடியோ எடுத்து போட்டேன். இது வந்து மோஸ்ட்லி வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோளம்லாம் வேச்சு விற்பாங்க தெரியுமா, அந்த இடத்துல பார்க்கலாம், ஸ்ட்ரீட் சைட் கடையில். இதான் பார்த்தீங்கன்னா வீடியோட தம்ப்லைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட் பார்ப்போம். இதை அவுட்புட்டு ஜஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மேலே இருக்க டாப் ஃப்ரேம் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த அவுட்ரு ஃப்ரேம் ஒன்று அடித்து அதை மாட்ட போகிறேன். நடுவில் இருக்க சர்க்கிள் வந்து என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஸ்டவ் வைப்பாங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை பற்றி பார்ப்போம். இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சேல்ஸ், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பழம்லாம் வைப்பாங்க தெரியுமா, அவங்க அந்த ப்ரொப்போஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஓகே அந்தமாரி வேணாம், அவர் வந்து வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரா, அதை அவர் தான் அங்கே ஒருத்தர் இருக்கா தெரியுமா, அவர் தான் கோயம்பேட்டில் வேலை செய்கிறாரு. பட் ரொம்ப நாள் வந்து ஊருக்கு போயிட்டனால வண்டி அப்படியே என்ன ஆச்சுன்னா வண்டி மேலே பாடி ஃபுல்லாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மழையில் நனைஞ்சு ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க, புதுசாக வந்து மக்காச்சோள கடை போட போகிறாரு. அதனால் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த பாடியை வந்து சேஞ்ச் பண்ணணும் சொல்லி ஷாப்புக்கு வந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன் மட்டும் நான் பண்ணி கொடுத்தோம், மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிக்கிறேன்ட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா டாப் மட்டும் பாடி மட்டும் அவங்களுக்கு கட்டி கொடுத்தோம். இதாக பார்த்தீங்கன்னா பீஸ் எல்லாமே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அவுட்புட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீல்ஸ் அவ்வளோ தான் சொல்ல முடியும். பாட்டம் வந்து எதுவுமே நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு சொன்னால் அவர் என்ன சொன்னால் என்கிட்ட வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணி கொடுங்க பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன் மட்டும் பண்ணி விடுங்க, மீதியெல்லாம் வந்து சைடு ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா பேனர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன், அதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு அவர் சொன்னால் என்ன பண்ணிட்டோன்னா நாங்கள் வந்து டாப் பொசிஷன் மட்டும் பண்ணி கொடுத்தோம். ஆக்சுவலாக காசு ரொம்ப சார்ஜ் பண்ணல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் ஷாப்பில் வேலை இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வேலை பண்ணி கொடுத்தா அப்படின்னா மேபி டிலே ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுட் எடுத்தோம், சர்க்கிள் வரைஞ்சோம். சர்க்கிள் வரைஞ்சி என்ன பண்ண போனால் ட்ரில்லிங் மிஷின் ஹோல்ஸ் போட்டு அந்த சர்க்கிளை கட் பண்ணோம். இந்த சர்க்கிள் பொசிஷன் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வைப்பாங்க. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சைடு, இந்த பீச் சைடு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் சைடு, திருமலத்தை தாண்டா உங்களுக்கு தெரியும். அதை தவிர ஸ்ட்ரீட்டில் வந்து சில பேர் வந்து மக்காச்சோளம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வேக வைக்கிறது நடுவில் இருக்கும், ஒரு டெக்ஸ் எல்லாம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்காச்சோளம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதில் வந்து சைட் பீஸ் வந்து என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா சில்வர் தான் கொடுத்தோம், படா கொடுக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன பட்ஜெட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் நம்மளால் செஞ்சு கொடுக்கணும். என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சில்வர் கொடுத்து இருக்கும், ஆனால் மேபி அது தாங்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டும் ரொம்ப நாள் தாங்காது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அதனால் ஜஸ்ட் நாங்கள் வந்து என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் இதெல்லாம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, இது பண்ணோடனே மேலே வந்து தகரம் அடிங்க, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இது ஒட்ட வேண்டியது இருக்குது, அதாவது பேனர் எடுத்து ஒட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரும், இல்லைனா வந்து கூடிய சீக்கிரம் ஒரு 2 மலை 3 மலை 4 மலை அது மேலே பட்டாலே வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளைவுட் வந்து உதிர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஃப்ரேம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண போனால் எல்லாமே போல்ட் நட் போட்டு ஆக்சுவலாக இந்த ட்ரில்லிங் மிஷின் பண்ணுறது, இந்த சர்க்கிள் கட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ நாளைக்கு மத்தியானமாக போடுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏன்னா ஸ்டெப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வீடியோ என்னால் என்ன பண்ணுறேன்னா எல்லாமே வந்து கிராப் பண்ணிவிட்டேன். அதனால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த இது எப்படி இருந்துச்சு அவுட்புட் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா போல்ட் நட் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சீட் கூட ஆட் பண்ணல. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக 2 பாக்ஸ் செய்ய போகிறோம். அதை பற்றின வீடியோ வந்து நான் மேபி அப்புறமா நான் அப்லோட் பண்ணுறேன். அவர் ஏன்னா அவர் பாக்ஸ் செய்யணும்னு சொன்னார், பட் ஆனால் அவர் வண்டி எடுத்துனா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். மறக்காமல் வீடியோ பார்த்துக்கு நன்றி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ தான் பற்றி போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டர் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரவுட்டர் டிசைன் வந்து எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா விண்டோ ஃப்ரேமுக்கு வர ரவுட்டர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதாக பார்த்தீங்கன்னா டர்னர் டிசைன், அதாவது விண்டோ ஃப்ரேம் ஆர்ச்சுக்கு வரும் தெரியுமா, அந்த டர்னர் டிசைன் இது வந்து அவுட்புட்டு. அடுத்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அது ஆக்சுவலாக டர்னர் எப்படி போகிறது, காடி எப்படி போகிறது, அதேமாதிரி ஆர்ச் எப்படி கட் பண்ணுறது இந்த ஹெவி டியூட்டினில் எல்லாமே அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ பார்த்துக்கு நன்றி. மறக்காமல் அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்ப்போம். ஓகே பாய்.